ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மாங்காய் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மாங்காய் இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தேங்காவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மாங்காய்க்கு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 சின்ன வெங்காயம், 1/2 இன்ச் அளவு இஞ்சியை 2-3 துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 முறை சுற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, அப்புறம் வலுவலுப்பாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அந்த மாங்காய் தேங்காய் எல்லாமே நல்லா தெரியணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இதில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு துவையல் ரெடி. இது நம்ம சூடான சாதத்தில் இந்த துவையல் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.